சென்னைக்கு சூப்பர் 6 அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை இன்று திமுகவினுடைய ஒரு கூட்டம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் செய்யாததையா இனிமேல் சென்னைக்கு அடுத்த 5 வருஷத்தில் அதுவும் 6 திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதில் என்னெல்லாம் வருதுங்கிறீங்க? தண்ணி வருது, அங்கே நல்ல சாலை வசதி வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது. சார் இதெல்லாம் தானே சார் கடந்த 5 வருடங்களில் நீங்கள் எலெக்ஷனில் வெற்றி பெற்று நீங்கள் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர்லாம் இருந்தபோது செய்ய வேண்டியது. அப்போ அதை செய்யவே இல்லையான்னு கேட்டால் இல்லை, அந்த 5 வருஷம் சரியாக செய்யலை, இன்னொரு 5 வருஷம் எனக்கு தாங்க, நாங்கள் இன்னும் சரியாக செஞ்சுருவோம் போதும். சார் இந்த முறை திமுக தோத்துட்டா தோல்வி திமுகவுக்கு கிடையாது. அடித்து சொல்கிறேன், இது நான் சொல்லலை, நிறைய பேர் இன்றைக்கி ட்விட்டரில் ரீஷேர் செய்யப்பட்ட ஒரு ட்வீட்டில் ரொம்ப முக்கியமான ட்வீட். இந்த முறை திமுக தோல்வி அடைந்தது என்றால் உண்மையான தோல்வி திமுகவுக்கு கிடையாது. திமுகவை நம்பி வாழும் கல்குவாரி விற்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த தோல்வி. மணல் திருடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த தோல்வி. பிளாக்ல சரக்கு விற்கிறான் பாருங்க, 10 ரூபாயிலேருந்து எல்லாத்தையும், அவனுக்கு தான் அந்த தோல்வி. கள்ளச்சாராயம் விற்கிறான் பாருங்க, அவன் பேர் என்ன, கண்ணுக்குட்டியா, அந்த கண்ணுக்குட்டி மாதிரி நிறைய குட்டீஸ் நிறைய இருக்காங்க, அவனுக்கு தான் அந்த தோல்வி. கஞ்சா விற்கிறான் பாருங்க, ஜாபர் சாதிக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு மாஃபியாவுக்கு தான் தோல்வி. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் பாருங்க, யார் இந்த சார் பிரியாணி, அவனுக்கு தான் இந்த தோல்வி. அதனால தான் திமுக இந்த முறை தோல்வி அடைந்து விட்டால் இவனுங்களுக்கு எல்லாம் தோல்வினால இந்த கஞ்சா குடிக்கிக, இந்த கால்வாயை தூர்வாடுறேன்னு சொல்லி பேரில் ஊழல் செஞ்சவனுங்க, அடுத்ததாக கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி ஊழல் செஞ்சவனுங்க, இந்த அடுத்ததாக டாஸ்மாக் ஊழல் செஞ்சவங்க, நிறைய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல் செஞ்சவனுங்க, இவனு எல்லாம் என்ன செய்வானுங்க, பதறுவானுங்க. அதுவும் கனிமவளம் திருடுறவனுங்கெல்லாம் சேர்ந்து பதறி திமுகவை தோல்வி அடைய விட்டுறக்கூடாது, நீங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும்,